ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் திருச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு எந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், மின்னணு வாக்கு எந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எப்போது வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது? இதற்காக அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடக்கவிருக்கிறது. அதற்கான ஆயத்த கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் முழு வீச்சில் இறங்கியுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2,70,129 வாக்காளர்கள் உள்ளன. இவர்களுக்காக 128 மையங்களில் 322 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படவிருக்கின்றன. மொத்தம் 41 மையங்களில் 79 பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக இதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 322, அதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அதில் சின்னங்கள் பொருத்தும் பணி ஆகியவையெல்லாம் பதித்து தற்போது ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூம், அதாவது பாதுகாப்பு அறையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இதை இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனிசாமி மற்றும் சிறப்பு தேர்தல் பார்வையாளர் உள்ளிட்டோர்கள் தற்போது இந்த பணியை துவங்க உள்ளனர். இங்கிருந்து 97 வகையான பொருட்கள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதை தவிர ஒரு கட்டுப்பாட்டு இயந்திரம், மின்னணு வாக்குப்பதிவு என்பது ஒரு கட்டுப்பாட்டு இயந்திரம், மொத்தம் 29 வாக்காளர்கள் மற்றும் நோட்டோ பட்டன், மொத்தம் 30 வாக்காளர் என்பதால் 2 பேலட் சீட்டுகள் என 2 யூனிட்டுகள், அது மொத்தம் 644 மற்றும் கூடுதல் கையிருப்பாக உள்ள 740 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கிருந்து அனுப்பப்படவிருக்கின்றன. இதை தவிர வாக்குப்பதிவிற்கு தேவையான எழுது பொருட்கள், அதாவது பேனா, பென்சில், பிளேடு உள்ளிட்ட பொருட்கள், அழியாத மை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து அனுப்பப்பட வைக்கின்றன. இதேபோல பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று கண்டறியப்பட்டுள்ள 79 மையங்களில் துணை ராணுவ படையினர் மற்றும் சிறப்பு போலீசார், உள்ளூர் போலீசார் உட்பட 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலை பொறுத்தவரை மிக வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் முதல் முறையாக இந்த இடைத்தேர்தல் நேரடியாக அரசு கேபிள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவிருக்கின்றது. அது மட்டுமல்லாது 322 வெப் கேமராக்கள் கொண்டு முழுவதுமாக நேரலையாக, அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாவட்ட தேர்தல் ஆணையர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையர் நேரடியாக காணும் வகையில் வெப் கேமரா மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக உள்ள முறை என்பது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மொபைல் போன் மூலம் SMS அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முறை இருந்தது, வாக்குப்பதிவு எவ்வளவு என்பதற்காக. தற்போது அதிநவீனமாக எல்லாத்துக்கும் 322 வாக்குச்சாவடிக்கும் டேப்லைட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேகமாக, விரைவாக அவர்கள் வாக்குப்பதிவை பார்வையிடலாம். இதேபோல பல்வேறு ஏற்பாடுகள், குறிப்பாக சொல்லுங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை துணை ராணுவ படையினர் ஏற்கனவே 844 10 கம்பெனியில் சேர்ந்த 844 துணை ராணுவ படையினர் தற்போது இங்கு முகாமிட்டுள்ளனர். இதை தவிர உள்ளூர், அதாவது தமிழ்நாடு சிறப்பு பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் என 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.